ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொட்டேட்டோ வச்சு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் பொட்டேட்டோ இருந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி குக்கரில் 3 விசில் வச்சுக்கணும். கொஞ்சம் அதில் சால்ட்டு சேர்த்து 3 விசில் வைக்கணும். அதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பச்சை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதில் உள்ள தோல் எல்லாம் பீல் பண்ணி அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதை நல்லா மசிச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாம் போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, சும்மா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருட்டி, நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் உருட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்க போகிறோம்.
நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு அதில் நம்ம கொஞ்சம் சாஸ் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சாஸ் தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டி கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மஹாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.